வணக்கம். நம்ம போன வீடியோவில் பேசுகிறதுல குறைபாடு, அதாவது ஸ்டட்டரிங் அப்படிங்கிற திக்குவாய் பிரச்சனைகளை பற்றி நம்ம பேசினோம். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, என்ன மாதிரியான சூழலில் வரும், அந்த திக்குவாய் பிரச்சனைக்கும் சாதாரணமாக பேசி பழகும்போது ஏற்படுற தடைபாட்டுக்கும் வித்தியாசம் என்னன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் அந்த மாதிரி சில திக்குவாய் இல்லை ஸ்டட்டரிங் அப்படிங்கிற பிரச்சனை இருந்ததுன்னா நம்ம வீட்டில் என்ன மாதிரியான எக்ஸசைசஸ் பண்ணலாம், அது எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு முழுமையாக இந்த பிரச்சனையிலிருந்து குணம் அடையணும்னா அதுக்கான பெட்டர் ஆப்ஷன் உங்கள் ஸ்பீச் தெரபிஸ்ட்டை பார்க்குறது, இல்லை அவங்க பக்கத்தில் அவைலபிளாக இல்லை, அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இல்லை வீட்டிலேயே சில வழிமுறைகளை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தோன்றவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இதில் முதலாவதாக சொல்ல போகிற வழிமுறை என்னன்னா, அதுக்கு பேர் ஈஸி ஆன்செட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா, நீங்கள் பேசுகிற தொடங்குறதுக்கு முன்னாடி நிறைய அந்த சொற்களை சொல்லும்போது நிறைய டென்ஷன் இருக்கிறத கவனிச்சிருக்கலாம், இல்லை தாடைகள் இருக்கிறதையோ இல்லை உதடு துடிக்கிறதையோ நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதை கொஞ்சம் எளிதாக்கிட்டோன்னா நமக்கு பேசும்போது பேச்சு சரளமாக தடையில்லாமல் வரும். ஸோ இந்த ஈஸி ஆன்சரில் என்ன பண்ணணும்னா, இங்கே பேச தொடங்குறதுக்கு முன்னாடி நல்லா மூச்சை உள்ளே இழுத்து விட்டுட்டு, மூக்கு வழியாக மூச்சை இழுத்துட்டு கொஞ்சமாக காற்றை வாய் வழியாக வெளியில் விட்டிங்கன்னா அந்த வெளியில் விடுற காற்று, வெளியில் வர்ற காற்று நம்ம தாடைகளையும் நம்மளோட முகப்பகுதியையும் ரிலாக்ஸாக வச்சுக்கும். நான் செய்கிறத பாருங்கள். அப்படி கொஞ்சமாக வெளியில் இழுத்து விட்டுட்டு உங்களுக்கு என்ன வார்த்தைங்களை பேசணுமோ அது ரொம்ப மென்மையாக தொடங்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம படிக்க போகலாமா அப்படின்னு கேள்வி கேட்கணுன்னா, படிக்க போகலாமா, அந்த முதல்ல ஆரம்பிக்கும் போது மென்மையாக ஆரம்பித்து அதுக்கப்புறம் சத்தத்தை அதிகப்படுத்துங்க. நீங்கள் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஆரம்பிச்சிங்கன்னா, ஆரம்பமே தடைப்பட்டுச்சுன்னா மீதி வர்ற வாக்கியமும் தடைப்படும். படிக்க போகலாமா விட்டுட்டு படிக்க போகலாமா, அவ்வளோ ஈஸியாக ரொம்ப ஜென்டிலாக சொற்றொடர் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக பேசுகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வழிமுறை 2, வேக கட்டுப்பாடு, ஸ்லோ ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நிறையா தருணங்களில் நம்ம பேசுகிற பேச்சும் நம்ம எண்ண ஓட்டங்களும் மிஸ்மேட்ச் ஆகும்போது நம்ம எண்ண ஓட்டங்களோட வேகத்துக்கு விட நம்ம பேச்சு வேகம் அதிகமாக இருக்கும்போது அந்த தடங்கள் இன்னும் மிகைப்படுத்தப்படலாம், அதிகப்படுத்தலாம். இதை எப்படி நம்ம தடுக்கிறது, என்ன பண்ணணும்னா, நம்ம திருப்பியும் அதே மாதிரி மூச்சு சீராக உள்ளே இழுத்துட்டு பேசுறது ரொம்ப மெதுவாக பேசுங்க. ரொம்ப வேகமாக பேசும்போது நம்ம தடைகளும் இந்த தடுமாறுறதும் அதிகமாக்கும். ஸோ நீங்கள் பேசுகிறதுக்கு மெதுவாக பேச ட்ரை பண்ணுங்கள். இன்னொன்று, வாக்கியத்துக்கும் வார்த்தைங்களுக்கும் நடுவில் வர்ற வவல்ஸ்ன்னு சொல்கிற அந்த சத்தங்களை கொஞ்சம் இழுத்த மாதிரி அதிகப்படியான நேரத்துக்கு சொன்னீங்கன்னா அது நம்ம அந்த பேச்சோட வேகத்தை மட்டுப்படுத்துறதுக்கு ரொம்ப எளிதாக உதவும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் சொல்கிறேன் இதே தான். படிக்க போகலாமான்னு சொல்கிற ஃப்ரேஸை படிக்க போகலாமா, அந்த ஆ பகுதியை கொஞ்சம் இழுத்திங்கன்னா அடுத்த வாக்கியத்துக்கு நம்ம தசைகளும் மூளையும் நம்ம சொல்கிறதுக்கு சரியான டைம் கொடுத்து அதை தயாராக்கும். ஸோ நம்ம மெதுவாக பேசணும், உள்ள வர சில ஒலி வடிவங்களை கொஞ்சம் நீட்டிச்சு பேசணும். இன்னொன்று, வாக்கியங்களுக்கு நடுவில் இடைவெளி இருந்தால் இடைவெளி கொடுத்து அதுக்கப்புறம் பேசணும். படிக்க போகலாமா, அதுக்கப்புறம் அடுத்த வாக்கியங்களை எளிதாக ஆரம்பிக்கலாம். இன்னொன்று, இதை புல் அவுட் டெக்னிக்னு சொல்லுவாங்க. நீங்கள் பேசும்போது தடைப்படுற நேரத்தை கவனிங்க. நம்ம முகத்தாடை இருக்கிறதையோ இல்லை முகத்தில் கொஞ்சம் டென்ஷன் வர்றதையோ நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல அதை நிறுத்திட்டு நம்ம தசைகளை கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்படி வரும்போது மூச்சு விட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு படிக்க போகலாமா அப்படின்னு நம்ம அந்த டென்ஷன் ஆகிற டைமில் இல்லை வார்த்தைகள் தடைப்படுற டைமில் அந்த இறுக்கத்தை நம்ம தசைகளில் கொஞ்சம் தளர்த்த முயற்சி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேச ஆரம்பிங்க. ஸோ இப்போ தடைப்பட்டுருச்சு, நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம், தடங்கள் வருது,
நம்ம அந்த இறுக்கத்தை தளர்த்த முயற்சி பண்ணுறோம். அதையும் தாண்டி நம்ம வந்து தடுமாறுறோம். கொஞ்சம் திக்க ஆரம்பிக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? திக்கி முடிச்சதும் இங்கே ஒரு சின்ன இடைவெளி எடுத்துக்கோங்க. உடனே அடுத்த வாக்கியத்தை ஆரம்பிக்காதீங்க. சின்ன இடைவெளி எடுத்துட்டு திருப்பியும் மூச்சை உள்ளே இழுத்து கொஞ்சம் சொல்லி இதெல்லாம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த வாக்கியத்தை மென்மையாக ஆரம்பிங்க. அது இல்லாமல் ரொம்ப ரஷ் பண்ணி இது முடிச்சுட்டு கடகடன்னு முடிச்சுட்டு போகணும்னு பார்த்தீங்கன்னா அந்த தடை இன்னும் அதிகமாயிட்டே போகும். அந்த இடத்துல நிறுத்தி ஒரு சின்ன இடைவெளி எடுத்துட்டு மூச்சை ஆழமாக எடுத்து ரொம்ப அந்த ஈஸி கான்டாக்ட் மெத்தடை ட்ரை பண்ணி மெதுவாக ஆரம்பிச்சிங்கன்னா அது உங்களை ரொம்ப ரிலாக்ஸ் ஆக்கும். பேச்சு சரளமாக வந்துருச்சுன்னா உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அடுத்த வாக்கியத்தை தொடர்ந்து ரொம்ப இதாகும். இதில் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ரொம்ப அழுத்தம் கொடுக்குற சத்தங்கள் பா, கா, டா அந்த மாதிரி சத்தங்களில் தான் அதிகமாக திக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரியான சத்தங்கள் வரும்போது அதை கொஞ்சம் இலகுவாக மென்மையாக பேச ஆரம்பிக்கும்போது அதை ஆரம்பிச்சிங்கன்னா இந்த சத்தங்கள் ரொம்ப ஸ்மூத்தாக வந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த திக்குவாய் பிரச்சனை கொஞ்சம் குறையும். நான் சொன்ன மாதிரி இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுறதுக்கு நான் சொல்கிற இன்னொரு எக்ஸசைஸும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டீப் ப்ரீதிங் எக்ஸசைஸ் நம்ம மசில்ஸ் எல்லாம் ரிலாக்ஸாக வச்சுக்கிறதுக்கு நம்ம மூச்சு காற்று வந்து ரொம்ப தேவையான அளவு இருக்கிறத இது வந்து கண்டிப்பாக உறுதிப்படுத்தும். அதே மாதிரி ஹெல்ப் பண்ணும். மூச்சை வந்து ரொம்ப ஆழமாக உள்ள மூக்கு வழியாக இழுத்துட்டு நம்ம வயிற்றுக்கும் செஸ்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற டயஃப்ரம்ங்கிற அந்த மசில் வந்து கீழே ஏறி இறங்குதான்னு நீங்கள் பார்க்கலாம். கையை வேணால் வச்சுக்கலாம். இதில் வச்சுட்டு மூச்சு ஆழமாக நேராக உட்காந்துட்டு ஆழமாக உள்ளே இழுத்து அதுக்கப்புறம் கண்ணை மூடிட்டு அந்த தசை வயிற்றுலேருந்து மேலே அப்படியே மேலே வர்றதை நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள். அது வந்து ஒன்று பிரெத் சப்போர்ட் சரியாக இருக்கான்னு அது உறுதிப்படுத்தும். இன்னொன்று உங்களை ரிலாக்ஸாக பேசுகிறதுக்கு ரொம்பவும் ஹெல்ப் பண்ணும். அது எப்படி பண்ணுறதுன்னா, ஆழமாக மூச்சை இழுத்துட்டு மூக்கு வழியாக இழுத்து வாய் வழியாக எவ்வளவு ஸ்லோவாக உங்களால் ஊத முடியுமோ அவ்வளோ ஸ்லோவாக பண்ணணும். இப்போ பாருங்கள். நான் ஆரம்பிக்கும்போது என் பேஷண்ட்ஸ் கிட்ட சொல்கிறது என்னென்னா, மூச்சை உள்ளே இழுக்கும்போது 2லேருந்து 3 வரைக்கும் எண்ணுங்க. அதுக்கப்புறம் வெளியே விடும்போது 6லேருந்து 10 வரைக்கும் எண்ணுங்க. எவ்வளவு நீட்டிக்கிறோமோ அவ்வளவு நல்லது. குறைஞ்சது 6லேருந்து 10 வரைக்கும் அட்லீஸ்ட் இந்த டபுள் த அமௌண்ட்டாவது இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இப்படி ஸோ இந்த மூச்சு பயிற்சி உங்களுக்கு கண்டிப்பாக பேசுகிறதுக்கோ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கோ கண்டிப்பாக உதவும். சரி, நமக்கு இந்த சில டெக்னிக்ஸ் எல்லாம் தெரியுது, நம்ம ட்ரை பண்ணுறோம். அதை எப்படி நம்ம சரியாக செய்கிறோமான்னு கவனிக்கிறது. ஒரு நல்ல ஐடியா என்னென்னா, நீங்கள் கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு உங்களுக்கு என்ன பேசணும்னு மனசில் ரெடி பண்ணிவிட்டு கண்ணாடி முன்னாடி நின்று யாரும் இல்லாத இடத்துல பேசுகிறதுக்கு, ஸ்லோவாக பேசுகிறதுக்கு, அதில் வர வால்ஸ் எல்லாம் ரொம்ப நீட்டிச்சு பேசுகிறதுக்கு, நிறுத்தி பேசுகிறதுக்கு இந்த சொன்ன டெக்னிக்ஸ் எல்லாம் ஞாபகப்படுத்திட்டு என்னென்னால் எழுதி வச்சுக்கோங்க. கண்ணாடி முன்னாடி நின்று ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஒரு நல்ல ஃபீட்பேக் கொடுக்கும். 2வது, பேசுகிறத நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பேசும்போது ரெக்கார்ட் பண்ணிவிட்டு தனியாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது பேசுகிறத ரெக்கார்ட் பண்ணுங்கள். ஆளுங்க கூட பேசும்போது கம்ஃபர்டபுளாக இருக்கிறவங்க கூட பேசும்போதும் எப்படி பேச்சு வருதுன்னு கேட்குறதுக்கு அதையும் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை கம்பேர் பண்ணிங்கன்னா எந்த இடத்துல எங்கே இன்னும் ஒர்க் பண்ணணும், என்ன மாதிரியான டெக்னிக்ஸ் இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதையும் தாண்டி இன்னொரு பெட்டர் ஐடியா என்னென்னா, உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறவங்க கூட உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், அவங்கக்கிட்ட பேசும்போது இந்தந்த டெக்னிக்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, அது அவங்க கவனிக்கிறாங்களா, இதெல்லாம் அவங்க பேச்சில் வருதா, உபயோகப்படுத்துறது தெரியுதா, இல்லை முன்னாடி பேசுனதுக்கும் இப்போ பேசுகிறதுக்கும் வித்தியாசம் இருக்கா அப்படின்னு ஃபீட்பேக் வாங்கினீங்கன்னா அது உங்களோட பேச்சு திறமையை இன்னும் கொஞ்சம் வலுவேற்றும். என்னடா
நமக்கு திக்குவாய் பற்றி பேசிட்டு இவங்க அங்கங்கே தடுமாறாளேன்னு பார்க்குறீங்களா? அது ஒரு சின்ன கன்ஃப்யூஷன் தான். நம்ம ட்ரான்ஸ்லேஷன் நம்ம படிக்கிறதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதெல்லாம் இங்கிலீஷில் இருந்துட்டு டக்குன்னு தமிழில் வந்து டோட்டலாக தமிழில் பேசுகிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால தான் அந்த வேர்ட் ஃபைண்டிங் டிஃபிகல்ட்டிஸ் அங்கங்கே வந்திருக்கும். ஸோ அதையும் தாண்டி நான் சொல்ல வந்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் சில டெக்னிக்ஸ் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஏதுவாக இருக்கும். இதுக்கு மேலே இன்னும் சரியாக உங்களுக்கு இதுக்கு மேலே தொந்தரவு இருந்துச்சு, இல்லை அதையும் சரி பண்ணணுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஸ்பீச் தெரபிஸ்ட்டை பாருங்கள். அவங்க கட்டாயம் ஹெல்ப் பண்ணுவாங்க. நன்றி, வணக்கம். இந்த மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், நாங்கள் இந்த மாதிரி உபயோகமான வீடியோஸை அடிக்கடி போட போகிறோம். தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி ஒன்ஸ் அகெயின்.